வெல்கம் பேக் டு 3 கேமிங் 10.0. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சோல் சீரீஸில் டே 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் சோல் சீரீஸில் டே 2 போடணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பேசிக் நம்ம ஒரு பில்டிங், அதாவது அழகான நம்ம ஒரு வீடு கட்டிருக்கோம். அது பேசிக் சர்வைவல் ஹவுஸாக இந்த பகுதியாக நம்ம இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன பார்த்து சொன்ன மாதிரி சிக்கன் ஃபார்மும் ஷீப் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாரு, கண்டிப்பாக இதாக பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு லைக் இஸ் ஈக்வல் டு ஒன் ஃபோக்கஸ். ஸோ லைக் பண்ணுறவங்களா லைக் பண்ணுறேன். அது மாதிரி வியூஸ் நிறைய போகுது மக்கள். இப்போ சொல்கிறேன் வியூஸ் நிறைய போகுதே தவிர அது பேர் என்னது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்கிறீங்க. 29 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட் ஃபார்ம்லாம் பண்ணிருக்கேன். இதே எப்படின்னு நான் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து டேண்டிலியான் இருக்குல்ல, டேண்டிலியானோ ஏதோ ஒன்று, அது நம்ம வந்து சின்ன ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு காட்டலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோடய கோல்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கண்டுபிடிச்சது 6 கோல்டு தான் நமக்கு, ஏன்னா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி நான் வந்து ஜாய்ஸ்டிக் கர்சரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் சத்தியமாக ஐடியா இல்லை. பட் எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணலாம், நம்மளும் கற்றுக்கலாம் சொல்லி நான் வந்திருக்கேன். ஏன்னா இதுதான் நல்லா இருக்கும். கிராஸ் ஏர் போட்டுக்குது, அது நடுவில் அந்த லைன் போட்டுக்கலாம் 2 கோடு, அது இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கங்கே போகிற மாதிரிலாம் இருக்கும் சிலதெல்லாம். அதெல்லாம் மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு புரியும் தவிர எல்லாருக்கும் புரியாமல் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட எனக்கு நிறைய கேம்ஸ் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுக்கு ரோப்ளாக்ஸ் கேம் இருக்குது, அது நிறைய ஹாரர் கேம்ஸ் ஒரு ஆனிமல் கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பார்த்துட்டேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் போட போகிறோம். இன்னும் இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுவோம்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் நடக்கும். என்னடா ஓட்டிங்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு பேபி நல்லா வேணுமா உங்களுக்கு? இல்லைன்னா என்ன கேம் பிளே இருக்குது, வேறு என்ன கேம் பிளே? பார்த்துங்க. ஆமாம்ல, ஓட்டிங்கும் தேவையில்ல. அதான் ஓட்டிங்கே தேவையில்ல. ஓட்டிங் தேவை தான். கிராண்ட் சாரோட கார் எஸ்கேப் போடலாமா? இல்லைன்னா ஓட்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா பேபி நெல்லோவில் சாப்டர் 1 ஃபுல்லாக போட்டுடலாமா நீங்கள் சொல்லுங்கள். இது 2த்துக்கும் நான் ஓட்டிங் போடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படி நமக்கு இவ்வளோ விட்டுலாம் கிடச்சிருக்கு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மக்களே 2 அயன் பிகாஸ் நான் யூஸ் பண்ணுது. நான் 5 பேருக்கும் 4 பேருக்கும் எனக்கு இதுல சரி சும்மா தான் சொன்னேன், அவ்வளோதான் போல். தெரியாம ஒரு கமெண்ட்ஸ் போட்டு தெரியாதவங்க வந்துடுச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட போயிடுச்சு மக்களே. அதுக்கப்புறம் ஸ்டோன் கேட்கலாம். ஸ்டோன் அது தான் கிரேஸான கமெண்ட்ஸ் போட்டு வந்துச்சு. இது வருமான்னு பார்த்தேன், மொத்தம் அவ்வளோ வந்துச்சு, கொட்டிடுச்சு மழை மாதிரி. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸாக கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், அதாவது நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸை போட்டு கொடுக்கல, நீங்களும் இப்படி லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த நவ பல வீடியோஸ் நம்ம உடனே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லைக்ஸாக சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஓகே கைஸ், அடிக்கடி இது தைச்சி விட்டு போகுது மக்கள். ஏன்னா இப்போ தான் அது புது டாய்ச்சிக்கு. ஓகே, ஸோ செடியாண்டே வந்துட்டே அந்த சைடு போயாண்டா. இந்த செடினாலே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மக்கள். ஐயோ பாருங்களேன், கண்ட்ரோலிங்ஸ் எவ்வளோ கொடூரமாக. அதான் ஏன் ஆக்சுவலி அதான் விளையாட தெரியாதுனே எவ்வளோ விளையாடுவான். நான் எல்லாமே விளையாட தெரிஞ்சுட்டோம், இவ்வளோ மோசமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஜாய்ஸ்டிக்கை. என்ன சொல்கிறது? ஸோ ஓகே விடுங்க. அதுக்கு நம்ம இப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாமல் கிராணி ரன்னிங் சீரீஸ் அப்படின்னு இன்னொன்று சீரீஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா புது டிஃபிகல்ட்டிஸ், புது சேலஞ்சஸ். நோ த சேலஞ்ச், ஸ்டடி பே சேலஞ்ச், நோ ஓப்பன் சேலஞ்ச், அந்த 3 சேனலில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் போட்டு நம்ம வந்து கிராணி ரன்னிங் சீரீஸ் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணியில் ஹாலோவின் மோடில் ஹாட் மோடாக போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போய் ஹிட் பண்ணணும். இங்கே தான் இருக்குது ட்ரைலட்டு காண தேடி இந்த மக்கள் பார்த்தா இங்கே கிடக்குது. சரி விட்டு தருங்க. இப்போது பார்த்தா நம்ம கோழி பண்ணிக்கான முடிஞ்சிச்சு. இப்போ தான் இப்போ ஆட்டு பண்ணிக்காக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா கைஸ், அது கண்டினியூஸாக இப்படியே இருக்கட்டும். ஓகே, போடு. ஐயோ தப்பாக போயிடுச்சே.
எனக்கு இந்த ஜாய்ஸ்டிக்கும் புதுசு மக்களே அதான் இது பண்ணுறேன். எங்கிட்டனா அது வந்து ஓல்டு ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, டீப் பேட் அண்ட் டேப் டு இன்ட்ராக்ட், அந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தா சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா டபுள் டேப் கூட ரன் பண்ணணும், இது ரன் ஆகலை. நான் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? அதனால ஜாய்ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணுறேன் ஜாய்ஸ்டிக்கை. அது எவ்வளோ கொடுமைகள்லாம் என்ன நடக்குது பார்த்தீங்களா? சரி விடுங்க, நடந்துட்டு போச்சு. புது ஜாய்ஸ்டிக் சேஞ்ச் பண்ணிட்டேன், கஸ்டமைஸும் பண்ணிட்டேன். ட்ரைனட் யூஸ் பண்ணான். ஏண்டா நான் இது கோழிக்காக வச்சேன், உன்னுக்குலாம் நெக்ஸ்ட்டு பார்ட் தான். எதுக்கு இப்போ இங்கே வந்த போடு மண்டேலே ஓடுறா இங்கேருந்து. இன்னும் நெக்ஸ்ட்டு பார்ட் தான் வரும். ஐயோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வரமாட்டணும். சரி விடுங்க, வந்தால் வரட்டும், ஒரு வாட்டி போட்டோம். ஆனால் அவன் நம்மளுக்கு தேவையான்னு கேட்டினா பிக்கில்லாம் ஆக்சுவலி தேவையை கேட்டிங்கன்னா தேவையே இல்லாத வேண்டாம். அது ஆக்சுவலி பிக்கு ஃபார்ம் பண்ணுறதே வேஸ்ட்டும் சோவன வேஸ்ட்டு. ஏன் கேட்டீங்கன்னா பிக்குன்னு ஒன்றுமே கிடையாது. கவு கிடையாச்சு அட்லீஸ்ட் மில்க் ஆச்சு கிடைக்கும், பட் இதுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழு தோண்டி கோழிக்கு ஆடுக்கு அதை வருத்தப்படக்கூடாது. ஐயோ இவன் கிட்ட வந்து ஏன்டா இப்படி தூக்கிக்கணுமோ, தண்ணி இப்படி தாக அடிக்குது, சம்மர் வேறு ஆரம்பிச்சுது. 2-2 நமங்களே 3-3 அது இப்படி வருத்தப்படக்கூடாதுனால தான் நான் இப்படி டிக்கிங் பண்ணி தண்ணி ஊற்றுறேன். ஆடுங்க வந்து குளிக்காது, குடிக்கும். ஆனால் கோழிங்க குடிக்கும் குளிக்கும். அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆயிடுச்சு. பூனை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. சொல்லும் போது நம்ம வந்து அனிமல்ஸை டேம் பண்ணலாமல் சொல்லுங்கள். இப்போ வளர்க்குறது நம்ம அனிமல்ஸ் தான் வளர்க்குறோம். டாகியோ வளர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருண் கூட விளையாடின சீரீஸ்லாம் நான் வந்து கிட்ட ஏன் டாகியும் அவனோட டாகியும் 2 பேரும் டேம் பண்ணி குட்டி டாகி அது அழகாக இருந்துச்சு. செம்ம ஆட்டம் ஓடிச்சு மக்களே. தயவு செஞ்சு வாடா, தயவுசெய்து முடியோட இந்த குட்டி டாகி பட்டுற அலப்பறைய என்னடா ஆயிடுச்சு பிரச்சனையாடா வரண்டா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணதில்ல பிடிச்சி வச்சிட்டான். எனக்கு ஆச்சு சிட் பண்ணிட்டு இருக்காம முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிட் தான் பண்ண போகிறேன். பட் எனக்கு வந்து வரமாட்டேங்குது அவன் பண்ணுற வேலையால். அவன் அவ்வளோ ஆட்டம். இப்போ வந்து பார்த்தா புதுசாக ஒரு பில்டிங் கட்டின மாதிரி இதை ஆஃப்லைனில் கொஞ்சம் போர் வச்சுன்னு சொல்லி பண்ண அழகாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி எப்படி இது மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பில்டிங் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கேன். அது வந்து சும்மா அதுவும் அவன் உள்ளே போடணும். பட் நான் மறந்துட்டேன். அதுக்கான சவுண்ட் இருக்குது தான், பட் அது கேப் இருந்தால் ஸ்பின் வச்சோடும். அது நல்லா விட்டேன். ஏண்டா அங்கே ஃபுல்லாக கன்னடியாக போட்டிருக்கு. இப்போது பார்த்தா நம்ம ட்ரைனட்டை எவனாச்சும் வச்சு போட்டு தள்ள போகணும். ஓகேவா கைஸ், வாங்க நம்ம ட்ரைனட்டை போட்டு தரலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். மாடு இருக்குது, மாடை போடலாம் மக்களே முதல்ல. இல்லை வேணாம் மாடை வேணாம். முதல்ல வந்து ஆடு பண்ணலாம். ஆடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இருக்கா பார்க்கலாம். தான் ஆடு இருக்கா, கோழி இருக்கா, தயவு செஞ்சு நான் மாடு மாட்டேன்னு வேணாம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி இது மக்களே. எங்கன்னா அதுக்கு தான் மில்க் கிடைக்கும். அந்த மில்க்கை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ விச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் போர்ஷன் போட்டால் வச்சுக்கோயேன், நம்ம கதை முடிஞ்சுது. பட் அது மில்க் வச்சு மில்க் குடித்தோன்னா க்யூர் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் பரவாயில்லையே, கோழி கடிச்சிருக்கு, அதான் ஃபார்ம் பக்கத்துலேயே கடிச்சிருக்கு. ஓகே, இதில் பக்கத்தில் வா ஆச்சு. 3rd பர்சன் வச்சு அது நல்லா தான் இருக்குது மக்களே. இந்த கிராஸ் ஹேர் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, இந்த கிராஸ் ஹேர் இல்லாமல் டேப் டு இன்ட்ராக்ட், அந்த இது ஜாய்ஸ்டிக் டேப் டு இன்ட்ராக்ட் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணினா இந்த 3rd பர்சன் விளையாடுறது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ரோப்ளாக்ஸ் எல்லாமே ஃபீல் வரும், அவ்வளோதான். அது வேறு சொல்லுங்கள். நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த அதான் இந்தியன் வர கேம்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், கண்டுமட்டி தருக்குள்ள ஆடு இருக்குது. ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணனா, கிராணி காலேஜ் கேட்பா, இல்லைண்ணா ப்ரோ எனக்கு அது வேணாம் ப்ரோ பேபி இல்லைவா, நீங்கள் இதை கமெண்ட் பண்ண போகிறீங்க. கமெண்ட் பண்ணுவீங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இல்லை ப்ரோ அது 2 வேணாம், பேட்ச் கேம் எனக்கு வேணும் ப்ரோ கேட்டிங்கன்னா நீங்களும் அந்த கேமை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரோப்ளாக்ஸ் ஐடி வேணும்னா சொல்லுங்கள், நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். கன்ஃபார்ம் யாரும் சொன்னாங்க ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 days 3 days நம்ம வீடியோ போடுவோம். இந்த மாடு பாருங்களேன், டேய் நீ பண்ணுற வேலை இருக்கே மாடே, ஐயோ வீட்டுக்கு வா கிட்ட வா, அப்பா பா இல்லை நானே அனிமேல் ஆகணும் போடு இந்த மாடு மாதிரி ஓடு. இவ்வளோ பொறுமையாகுது பார்த்தீங்களா, அதான் லேகு. ஐயோ நான் என்ன சொல்ல. ஓகே, அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 days வீடியோ போடல, அது என்ன டைம் நான் வந்து ப்ரீமியம் பண்ண நான் சொல்லிட்டு போயிடுறேன்.
10 to 11 10:30 மேபி இருக்கலாம், 10:40 இருக்கலாம். அதை 10 to 11 கூட போடலாம். இல்லைன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5. நான் மெச்சரியே 4 o'clock 4:30 தான் ப்ரீமியம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட சார்ஜ் இருக்குது 11னா பரவாயில்ல, அதாவது சமாளிச்சிடலாம். அப்படி தான் சப்பை வேறு இதெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மைண்ட் கேப்பில் நிறைய இருக்குது மகளாச்சு. நம்ம எக்ஸ்ப்ளோரிங்காக கொண்டு போக போகிறோம் கேட்டிங்கன்னா ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 4 ஃபுல் அனிமல் ஃபார்ம் முடிச்சுட்டு டேண்டிலியான் ஒர்க்கு நம்ம காட்டில் பார்ட் 4 பிக் ஃபார்ம் வேணாம். கஷ்டப்பட்டு என்னால் பண்ணலாம் முடியாது மக்கள் என்னால். பிக் ஃபார்ம்னு வேணாம், ஏன்னா கேரட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா கைஸ், என்னன்னா அவ்வளோ பொறுமைகள்லாம் எனக்கு இல்லை. ஆமாம், எங்கே தூரம் இது வந்தது? என்னடா கிரியேச்சர் இது? அப்படி இது என்ன கிரியேச்சர் மக்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. இது குதிரையா டாங்கியா தெரியலையே. ஓகே, வந்து டபுள் டேப் பண்ணி அதான் நம்ம ஜம்ப் பண்ணி டபுள் ஹிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் எடுத்துரும். ஓகே, கோழிக்கு பா பக் 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 பா பக் 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 கொக்கரக்கோ கொக்கரக்கோ. ஓகே, 2 கோழி குட்டி போட்டு பாருங்க இப்போ. ஓகே, இப்போ தான் பார்த்தா கோழி இங்கே வா கோழி. ஓகே, ஐயோ தெளிவாக ஃபீட் பண்ணுறேனே இவ ஓடுறமே. முடிதான். ஓகே, இங்கே வாப்பா கோழி தம்பி, உனக்கு ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் குட்டி போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்ப்போம். சரி, நான் பழைய சீசன்லாம் நிறைய குட்டி பார்த்துருக்கேன். அந்த ஒர்க்கிங் ஆஃப் டேண்டிலியான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம டேண்டிலியான் அதாவது கோல்டன் டேண்டிலியான் கொடுத்து வச்சுக்கோங்களேன். இது ஸ்டே ஃபார் எவர் யூ மான்ஸ்டர், நீ அரக்கன். ஏன்னா நீங்கள் அதை கொடுமைப்படுத்துறீங்க இவ்வளோ சின்ன வயசுலேயும் இப்படி. இது வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆமாம் நமக்கு நாம் இந்த சீரியஸ் ஃபுல்லாக முடித்தாலும் கூட இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து வாழ்க்கையில் வளரவே வளராது. இது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் பார்க்க வருத்தமாக இருந்தால் கூட ஒரு அழகாக இருக்கும் மக்களே, அவ்வளோதான் சொல்லப்போனால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிலாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ட்ரையர் எதாவது யூஸ் பண்ணலாம். மக்களே ஜாய்ஸ்டிக் டீ. ஐயோ மக்களே, ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லை ஜாய்ஸ்டிக்கு. அது எங்கே போச்சு? ஐயோ, அது ஒரு டைட்டில் கேட்டால் இல்லை. இது ஆல்ரெடி டைட்டில்ஸ்லாம் இருக்குது. அது செஸ்ட்டில் தான் இருக்கும், பார்க்கலாம். ஓகே, செஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மக்களே, வந்து கிரேசி கமெண்ட்ஸ் போட்டதுனால இதெல்லாம் வந்துச்சு. அதை கமெண்ட்டில் எனக்கு கேட்டீங்கன்னா ப்ளீஸ் போ கிரேசி கமெண்ட் அப்படின்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் அந்த கிரேசி கமெண்ட் போட்டு தான் இது வர வச்சே. அது பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி அன்பர்கிங் 3 அதெல்லாம் போனால் பார்த்தா இந்த மாதிரி என்சாண்ட் புக் லாயல்ட்டி போட்டால் என்சாண்ட் புக் வருது. என்னடா போதுவேன். சரி, இவனை அடித்து பார்க்கலாம். என்னடா சவுண்டு ஒன்று அடப்பாய். ஓகே, அது வேஸ்ட்டாக போச்சு, பரவாயில்ல விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்கமிங் நிறைய வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. ஓகேவா கைஸ்? ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. சொல்லப்போனால் அப்படி சொல்லவே கூடாது, சும்மா சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா கைஸ்? நிறைய டேண்டிலியான் இருக்குது தவிர இந்தமாதிரி நிறைய கோல்டு இருந்தால் எப்படி இருக்கும் மக்களே மைக்ராஃப்டில். அதனால அள்ளிக்கிட்டு போயிடுவேன். ஆனால் மக்களே, இதில் நம்ம ரியல் லைஃப் பற்றி கோல்டு டைமண்ட்லாம் விலை உயர்ந்தது. பட் இந்த மைன்கிராஃப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட தம்பி, நீ ராயன் சாப்பிடுவாப்பா? ராயன் சாப்பிடுவால? உனக்கு வந்து ஹீட் பண்ணி அயன் என்கிட்ட தான் ஒன்று தரணும். ஓகேடா வெரிஃபை பண்ணிடலாம் மக்களே. ஏன் கேட்டிங்கன்னா அது நம்மளுக்காக போராடுறான். இங்கே பாருங்களேன், 2 ஆடு இருக்குது. யாரோட குட்டினா இது? எவ்வளோ பெரிய படத்தாக்கு. இதுவளோ வீழ்ந்தோ அவ்வளோதான். ஜாம்பி க்ரீப்பர் எல்லாம் புணந்து கட்டுவாங்க நம்மளை. நம்ம நல்ல லூட்ஸ் இருக்கட்டும் நம்மக்கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு, ஷீல்டு, ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் பிளாக்ஸு, பக்கெட் ஆஃப் வாட்ரு. இப்போ நான் வாட்டர் கேட்டேன்னா எனக்கு கிளச் பண்ண யூஸ் ஆகும் இல்லை, அவ்வளோதான் வாட்டர் யூஸ் பண்ண போனால். இந்த கீழே மோத டக்குனு தண்ணி போட்டால் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபால் டேமேஜ் இருக்காது. நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் கூட. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே அப்படின்னு ஒரு நீங்கள பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பேட்டி பஸ் பார்த்துனா பரவாயில்ல, அதை சமாளிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமா இருக்கும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா புது கேம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கேம்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது மக்களே. எனக்கு வந்து கிராணி
ரோப்ளாக்ஸில் இருக்க அந்த பிரேக்கிங் ஸ்டோரி, அதுக்கப்புறம் டே கேர் அந்த மாதிரி கொஞ்சம் தெரியும். 999 சொல்ல மாதிரி பாருங்களேன். 99 நைன்ஸ் தான் ஃபாஸ்ட் போடாமா நீங்கள் சொல்லுங்கள். எங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 30 ரேசஸ் சர்வை பண்ணிருக்கேன். அது வீடியோலாம் நான் எடுத்திருக்கேன், பட் எடிட் பண்ண சோம்பேறி தரமாக இருந்த காரணத்தினால நான் டிலேட் பண்ணிட்டேன். ஏன் கிட்ட நான் ஒரு கிட் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். அது ரெக்கார்டிங் வந்து 33 மினிட்ஸ் மக்களே. ஓகே காய்ஸ், ஸோ இங்கே வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். பரவாயில்ல பழகுது. ஸோ இவ்வளோ ஸ்கிப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து தான் போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பாய் பாய், லவ் யூ ஆல் அண்ட் மிஸ் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஓட்டிங் வரும். ஸோ பாய் பாய் மக்களே. பாய் பாய் பாய், டாடா, see you later.